விஜய் கொடுத்த அதிர்ச்சி எதிரொலி. மோடிக்கு கனிமொழி மூலம் தூதுவிட்ட மு.க. ஸ்டாலின். முக்கிய டீல் ஓகே ஆனதா? டெல்லியிடம் திமுக சரண்டர் ஆவதின் சீக்ரெட் கசிந்தது. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி தோல்வி கிடைத்திருக்கிறது. அதிலும் அவர் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியிலேயே தோல்வியடைந்துவிட்டார். இதற்கு முக்கிய காரணம், கடந்த காலங்களில் கொளத்தூரில் ஏகப்பட்ட போலி வாக்குகளை தயார் செய்து அதில் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்று வந்திருக்கிறார். ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எஸ்ஐஆர் நடவடிக்கை நடைபெற்ற நிலையில் கொளத்தூர் தொகுதியில் அனைத்து போலி வாக்குகளும் நீக்கப்பட்டு விட்டதால் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்துவிட்டார். இதன் மூலம் கடந்த காலங்களில் அவர் போலி வாக்குகள், ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் வெற்றி பெற்று வந்திருக்கிறார் என்பது உறுதியாகிவிட்டது. அதோடு 2011ஆம் ஆண்டில் அதே தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சைதை துரைசாமி உச்சநீதிமன்றத்தில் ஸ்டாலினின் வெற்றிக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் கொளத்தூர் வழக்கு விசாரணை நடைபெற தொடங்கியிருக்கிறது. மேலும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அடைந்த எதிர்பாராத வெற்றி இன்னும் தொடரப்போகிறது. காரணம், திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எல்லாம் தற்போது விஜய் பக்கம் சாய்ந்து விட்டார்கள். இதனால் அடுத்தடுத்து விஜய் வெற்றி பெறுவதற்கான சூழல் உருவாகிவிட்டது. சட்டமன்ற தேர்தலில் 23 கட்சியுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட போதும் தோல்வியடைந்துவிட்ட மு.க. ஸ்டாலின் அடுத்து தனித்தோ அல்லது ஓரிரு சிறிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு போட்டியிட்டாலும் கண்டிப்பாக அவரால் வெற்றி பெற முடியாது. இதன் காரணமாகவே வரப்போகிற தேர்தல்களில் திமுகவின் நிலைமை மேலும் கவலைக்கிடமாகிவிடும் என்பது தெரிய வந்துள்ளது. அதனால்தான் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய பாஜக அரசை கடுமையாக விமர்சித்து அரசியல் செய்து வந்த மு.க. ஸ்டாலின் தற்போது பாஜகவை அனுசரித்து செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. டெல்லியில் இருப்பவர்களுக்கும் எதிராக தாங்கள் இருந்தால் கட்சி நடத்துவது சிக்கலாகிவிடும் என்பதனால் சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் மோடிக்கு கனிமொழி மூலம் ஒரு முக்கிய ரகசிய கடிதத்தை மு.க. ஸ்டாலின் அனுப்பியிருப்பதாக அறிவாலய வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த கடிதத்தில் காங்கிரஸ் கட்சி தங்களது முதுகில் குத்திவிட்டதால் இனிமேல் அந்த கட்சியுடன் திமுக கூட்டணி வைப்பதற்கே வாய்ப்பில்லை. அதனால் நாங்கள் இனிமேல் புதிய கூட்டணி உருவாக்கப் போகிறோம். அதோடு தற்போது திமுகவுக்கு 22 எம்பிகள் இருக்கும் நிலையில் இந்த எம்பிகளின் ஆதரவினை பாஜகவுக்கு அளிப்பதற்கு திட்டமிட்டு உள்ளோம். நேரடியாக இல்லை என்றாலும் மக்களவையில் முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் போது எங்களது எம்பிகள் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். அது குறித்த ஒரு டீலை போட்டுக்கொள்வோம் என்று அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளாராம் மு.க. ஸ்டாலின். நவீன் பட்நாயக்கின் பிஜேடி, ஆந்திராவின் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்ட சில மாநில கட்சிகள் மக்களவையில் பாஜகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவது போன்று தாங்களும் இனிமேல் ஆதரவளிப்போம், காங்கிரசுக்கு எதிராக செயல்படுவோம் என்று உறுதி அளித்திருக்கிறாராம் மு.க. ஸ்டாலின். ஆனால் கனிமொழி கொண்டு சென்ற இந்த விவகாரத்தை இன்னும் டெல்லி பாஜக ஏற்கவில்லையா? இத்தனை காலமும் பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்து வந்திருப்பதால் மு.க. ஸ்டாலின் கொடுக்கும் இந்த ஆதரவை ஏற்பதா வேண்டாமா என்று மோடியும் அமித்ஷாவும் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஸ்டாலினை பொறுத்தவரையில் வாஜ்பாய் காலத்தில் பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்த நிலையில் அதன் பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்த்துதான் சிறுபான்மையினர் ஓட்டுகளை தன் பக்கம் திருப்பி வந்தார். மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்தார். அதன் காரணமாகவே கனிமொழி கொண்டு சென்ற கடிதத்தை பார்த்த பிரதமர் மோடி உடனடியாக அதற்கு எந்த ரியாக்ஷனையும் வெளிப்படுத்தவில்லையா? இதுகுறித்து ஆலோசித்து அதன் பிறகு முடிவு சொல்கிறோம் என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். மேலும் இப்போது வரை உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்துக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். ஆனால் பாஜகவோ சனாதனத்தை முக்கியமாக பார்க்கிறது. இப்படி பாஜக திமுகவுக்கிடையே சித்தாந்த முரண்பாடு இருந்து வருவதால் திமுகவின் இந்த ஆதரவை பாஜக மேலிடம் அத்தனை எளிதில் ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு திமுகவின் 22 எம்பிகளின் ஆதரவு தங்களுக்கு அவசியம் என்பதால் மு.க. ஸ்டாலின் இந்த ரகசிய டீலிங்கை ஏற்றுக்கொள்வார்களா என்பது போக போக தெரியும். மேலும் ஸ்டாலினை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியுடனான உறவு முழுமையாக முறிந்துவிட்டதால் அடுத்து மத்தியில் உள்ள ஒரு கட்சியின் ஆதரவு தங்களுக்கு அவசியம் தேவை என்பதனால் இப்படி பாஜகவே தங்களை கண்டுகொள்ளாத நிலையில் கனிமொழி மூலம் காய் நகர்த்த தொடங்கியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அந்த அளவுக்கு அரசியலில் தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஆதரவு வேண்டும், அப்போதுதான் சில முக்கிய விஷயங்களை சாதித்துக் கொள்ளலாம் என்பதற்காகவே இப்படி டெல்லிக்கு கனிமொழியை அனுப்பி ரகசிய டீல் பேச தொடங்கியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அவரது இந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா இல்லையா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செய்தி, திருமாவளவனை சீண்டிய விவகாரத்தில் பெண்களையும் சேர்த்து விமர்சித்த ஆராசா. திமுக தாவேகாக்கிடையே வெடித்த மோதல்.
திமுக எம்பியான ராசா இத்தனை காலமும் இந்துக்களை அவமதிப்பதையே வேலையாக வைத்திருந்தார். அதோடு ஸ்டாலின் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மிகப்பெரிய அரசியல் செய்தார். அதனால்தான் அதற்கெல்லாம் சேர்த்து வட்டியும் முதலுமாக ஒட்டுமொத்த இந்து மக்களும் திமுகவுக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள். அதனால்தான் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தது திமுக. இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்துவிட்ட நிலையில் வெளியிலிருந்து அக்கட்சிக்கு ஆதரவு கொடுத்த விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போவதில்லை என்றுதான் கூறினார்கள். ஆனால் அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது என்பது ஆபத்தானது. எப்போது வேண்டுமானாலும் கலந்து கொள்வார்கள் என்பதனால் இந்த கட்சிகளை எப்படியேனும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று விஜய் தரப்பு முயற்சி செய்தது. அதன் விளைவாக தற்போது விசிக மற்றும் இந்திய முஸ்லிம் லீக் கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்து விட்டார்கள். இந்த கட்சி 2 கட்சிக்கும் தலா ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார் விஜய். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவில்லை. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து விசிகாவையும் திமுகவினர் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். குறிப்பாக திருமாவளவன் குறித்து ராசா வெளியிட்டுள்ள ஒரு பதிவில், முன்னேற தரப்பட்ட ஏனியும் மூடு ஜாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறு இடம் பெறுவதில் தவறில்லை என்றாலும் வெற்றி நமக்கே என்று ராசா அந்த ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். அவர் இப்படி ஒரு பதிவு போட்டதை அடுத்து விசிக மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகத்தினரும் கொந்தளித்து வருகிறார்கள். இதையடுத்து அமைச்சராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா கூறுகையில், ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தேர்தலில் ஏன் தோல்வி அடைந்தோம் என்பதை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. அதை விட்டுவிட்டு ஆளும் கட்சியையும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்களையும் விமர்சித்துக் கொண்டு வருகிறார்கள். அதிலும் ராசா வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு அண்ணன் திருமாவளவனை பார்த்து ஒரு மோசமான பதிவு போட்டிருக்கிறார். அதோடு பெண்களையும் இழிவுபடுத்தியுள்ளார். எங்கள் முதலமைச்சர் விஜய் தான் பதவியேற்றதும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கே சென்று சந்தித்தார். அதுதான் ஜனநாயக பண்பு. ஆனால் 75 ஆண்டுகால பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய திமுகவுக்கு அது இல்லை. அதனால் திருமாவளவன் குறித்து இப்படி ஒரு பதிவு போட்ட ராசா அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஆதவ் அர்ஜுனா. அதோடு விசிகாவும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. இதன் மூலம் திமுக கூட்டணி சுக்குநூறாக உடைந்துள்ளது. அதோடு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தற்போது நீடித்து வரும் மதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள் கூட தமிழக வெற்றி கழகம் பக்கம் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இந்த நிலையில் இன்று அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருந்த ராசாவை பெண்கள் குறித்து ஒரு பதிவு போட்டு உள்ளீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டு மீடியாக்கள் அவரை துரத்தினார்கள். அதற்கு தமிழில் தானே இருக்கிறது, அனைவருக்கும் புரியும் என்று சொல்லிவிட்டு காரில் வேகமாக சென்று ஏறி புறப்பட்டு விட்டார் ராசா.